இப்ப எந்த கூட்டணி, எந்த கட்சிக்கு அதிக பிளஸ் இருக்குது? எந்த பாசிட்டிவான ஒரு வைபோட அவங்க பயணிக்கலாம் அப்படின்ற மாரி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. ஓ! திமுக கூட்டணி. திமுக இல்ல. திமுக இல்ல. அது தி ஏன் பிரிச்சு சொல்றீங்க? திமுக கூட்டணி வலுவா இருக்கு. அதிமுக சைடுல வலுவான கூட்டணி இப்ப வரைக்கும் அமையல. ம். ஆனா, திமுக சந்தோஷமா இருக்கா? அப்படின்னா, திமுக சந்தோஷமா இல்ல. திமுக அச்சத்தோடும், படபடப்போடும், பதட்டத்தோட தான் இருக்குது. ஏன்னா, திமுக வலுவாக இல்லை. திமுக அணிதான் வலுவாக இருக்குது. அது பிரிச்சு சொல்ல முடியுமா? என்ன காரணம்? திமுக ஆட்சியில இருக்கு. ஆ. ஆட்சியில இருக்கிறவங்க மேல மக்களுக்கு எப்பவுமே அதிருப்தி வர்றது ச சகஜமான, வழக்கமான ஒண்ணு தான். இந்த முறையும் திமுக ஆட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி நெறையவே இருக்கு. ம். மக்கள் அப்படின்னா, அவங்கள நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா, வேற வேற கேட்டகரி. அரசு ஊழியர்கள், மீனவர்கள், விவசாயிகள், படிக்கிற பசங்க, பெண்கள் இப்படி கேட்டகரி கேட்டகரியா பிரிச்சீங்கன்னா, அனைத்து தரப்பு மக்கள்கிட்டயுமே திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. ஓகே. இப்போ விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ம். மத்தவங்க தான் பிரச்சனை. ம். இல்ல தொழிலாளர்கள் இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துறாங்க. தூய்மை பணியாளருக்கு மட்டும் தாங்க பிரச்சனை. ஆனா ம். மத்தவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னா அப்படி இல்ல. ம். எல்லா தரப்பு மக்களுக்குமே ம். திமுக மேல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அதிருப்தி இருக்கு. ம். இதெல்லாம் காமன் ஜனங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு மேல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. ம். என்னங்க சட்டம் ஒழுங்கு பயமா இருக்கு. டெய்லி ஒரு கொலை நடக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட திமுக பிரமுகர் ஒருத்தர சுட்டுக்கொலை அப்படின்னு சேலம் பக்கத்துல ஒரு செய்தி வருது. ஆமா. சுட்டுக்கொலைன்றது வழக்கமான கொலை மாதிரி இல்ல. சட்டம் ஒழுங்கு மாரி இல்ல. அருவாள்ல வெட்டுறது இதெல்லாம் ஓகே. ம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது நம்ம தமிழ்நாட்டுலலாம் நம்ம கேள்விப்பட்டதில்ல. இது ம். ஏதோ நாட்டு துப்பாக்கியில சுட்டதா சொல்றாங்க. அது விசாரணையில தான் தெரியும். ஆனா, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கைமீறி போறது, ஒரு அமைதி பூங்கா தமிழ்நாடு நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெருமைக்கே ஆபத்து வரா மாரியான ஸ்டேட்ட நோக்கி போறது ம். மக்கள் விரும்ப மாட்டாங்க.